இருக்காப்புலன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஃப்ரீயா விடுவோம் அப்படின்னு என்ன விட்டேன். டிப்ரெஷன் இருந்தாலும் உயிரை பிடிச்சி இன்னும் 2 நாளைக்கு இருக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம லீவ் எடுத்துடலாம் மொத்தமா. நான் ஆக்சுவலி உயிரை கையில பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சும்மா இந்த விஜய் வலின்னு சொல்லி வச்சுங்களேன். சொல்லிட்டேன். வலியை தாங்கிட்டு இருக்கிறேன் ஜிப்சி. நீங்கெல்லாம் சத்தியமா என் வலியெல்லாம் உங்களால வாங்கவே முடியாது. லாக் ஆயிட்டேன் நான்லாம். செத்து பொழைச்சு வந்தேன். நாங்கெல்லாம் எங்கெல்லாம் செத்து எங்களை ஆஷஸா எரிச்சாலும் விஜய் கடல போய் பட்டு உறுத்துவோம். அந்த மாதிரி ஆளுங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் கூட மனசு இறங்காம கல்லுஞ்சுக்காரங்களா. உங்களுக்கு வலிக்குது, உடம்பு சரியில்லை, இருந்தாலும் ஃபைட் பண்றீங்க. உண்மை, ஓகே, நாங்க பாராட்டுறோம். அதுக்குன்னு எங்களை நீங்க அப்படி சொல்லிட முடியாது. எங்களெல்லாம் மொத்தமா எரிச்சாலும் கண்ணில் போய் ஆஷா போய் விடுவோம். நாங்கெல்லாம் ஆவியா வந்து ஆவி அப்படியே ஆஷாவே கிளம்பிடுவோம். நாங்க என்ன பேப்பரை எடுக்கிறோம், ஆவியா ஆஷா போய் அவன் கண்ணில் விழுந்து கண்ணையை நொல்லியாக்கி விட்டுருவோம். அந்த மாதிரி நாங்கெல்லாம் ஆல்ரெடி அவனுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டாங்க. அதனாலதான் வெளியே அந்த மாதிரி படம் நாங்கெல்லாம். என்ன போறது வருது இந்த ஒரே ஐடிங்க. பாலாஜி, வேதாளம், எத்தனை வாட்டி கொடுக்குறது மைக்கு? 9 மணிக்கு போட்டேன். எத்தனை மணிக்கு முடிப்பேன்னு எனக்கும் தெரியாது. சரியா? நான் நேற்றே சொல்லிட்டேன், லாங்கஸ்ட் ஸ்பேஸ் நடக்கும் நான் சொல்லிட்டேன். அது இன்னைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும், ஓட்டு அன்னைக்கும் நடக்கும். அது 24 மணி நேரம் நடக்குதா இல்ல 18 மணி நேரம் போடுறேன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஸ்பேஸ் இது இருக்கும். நான் இது வரைக்கும் அதிகபட்சம் 17 மணி நேரம் போட்டிருக்கிறேன். அதை பிரேக் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சதே உங்க ஸ்பேஸ்ல தான். கண்ணு முழிச்சு எக்ஸல் வைக்கிறேன், உங்க ஸ்பேஸ் ஓடிட்டு இல்ல கார்த்திக், உடனே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். பிளம்பு நீங்க சொல்றீங்களா? எங்க பாருங்க, 4 மணிக்கு எந்திரிச்சேன். 4 மணிக்கு இதுக்காகவே நேத்து நைட்டு போய் படுத்தேன். நான் 7 மணிக்கு கண்ணை திறந்தோடனே ஸ்பேஸ் ஒண்ணுச்சு. எனக்கு ஒரு ஆசை இல்ல, ஒரே ஒரு ஆசை தான். நாளைக்கு வரலாறுல நான் திரும்பி பார்க்கும்போது இந்த புண்டாமாவனை அடிச்சோம், இவனை கதற விட்டோம் அப்படின்னு வரலாறுல நம்ம பேர் ஒண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். அது போதும், மறக்க கூடாது. நாளைக்கு அடுத்து எவனாவது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எவனாவது வந்தானா, இப்படி விஜய் போட்டு பொழந்தானுங்கடா, ஒரு குரூப் இருக்கு போட்டு பொழந்து எடுத்தானுங்க, ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சேர்ந்து வச்சு பொழந்து எடுத்தானுங்கடா அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும், அவ்வளவுதான். நமக்கு சிலிக்கார்டு எல்லாம் பிதுக்கி விட்டாடுங்க அப்படின்னு பேர் வரணும். நான் மியூட்லயே சொல்லிட்டு நானே சிரிச்சிட்டு இருக்கேன். ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தேன், அது எடிட் பண்ணி நீங்க எடுத்து போடணும்னு சொன்னேன். இந்த ஸ்கெலிட்டன் மீம்ஸ் ஒண்ணு போட்டேன். போட்டீங்களே பாத்தறேன். பல்ல கடிச்சிட்டு ரீட்வீட் பண்ணல. நான் பார்க்கலாம். நீங்க ஏங்க பல்ல ஏங்க நான் பண்ணாதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இப்போ லைவ்ல பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இதுல பண்ண ஆரம்பிச்சேன். அந்த சிலிக்கான் போட்டோ இமேஜஸ் டவுன்லோட் பண்றதுக்கு போனா பாருங்க கூகுள்ல, சிலிக்கான் ஒயிட் தான் கொடுக்கல, எனி கலர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அது ஒன்றும் மேட்டர் அந்த ஸ்கின் கலர்லயே வரும். இப்போ உங்களுக்கு தான் தெரியுமா, நான் பெர்ஃபெக்ஷன் எல்லாமே எதிர்பார்ப்பேன் மீம்ஸ்ல எல்லாம். அதான் ப்ரோ சொல்றேன், இப்பெல்லாம் ஸ்கின் கலர்லயே இருக்குது ப்ரோ. நீங்க வந்து போனீங்க சரி, அது பாத்தீங்களா இல்லையா? பின்னாடி தலை முடிய பிடிச்சி இழுக்கிறது சேம் ஃபீலிங் வந்துட்டு பாருங்க, சூப்பரா இருந்தது. எனக்கு நம்ம ஸ்கின் கலர்ல இருந்ததுன்னா அது மண்ணுல இருக்கு. இந்த ஸ்கின் கலர்ல அதை போட்டோம்னா தெரியாது மக்களுக்கு. அதனால ஒயிட் கலர்ல சிலிக்கான்னா ஒயிட் கலர்ல இருக்கணும். அதுக்காக போய் கரெக்டா போய் தேடி பிடிச்சிட்டே இருந்தேன். ஓகே அண்ணா வந்து ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட் அப்படியே ஆயிட்டது. கஷ்டப்பட்டு போடுவோம் எடிட் பண்ணி. தலைவன் ஒயிட் பேர் நடுல உள்ள பூந்து என்ன பண்ணுவாப்புல, அதை அப்படியே எடுத்து வேற மாதிரி எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாப்புல. அவர் வந்து வேற ஆங்கிள் பாப்பாரு, நம்ம எல்லாம் வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா அவருக்கு தள்ளி இருந்து வைட் ஆங்கிள் பாப்பாரு. என்ன ஆங்கிள் பாப்பீங்க? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சிலிக்கான் தான் இருந்தாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவரோட சொல்லுவாப்புல, அது ஒரு சின்ன ஒரு காமிக் இருக்கும், நெக்கல் இருக்கும், அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஒரு டைப் ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுங்க ஷகாபுதீன். மைக்க கொடுத்துறேன். என்ன பாலாஜி அடிக்கடி வர போற, என்ன பஞ்சாயத்து, என்ன அடிக்கடி டைம் பாஸ் பேஸ்ல போய் உட்காந்துருக்கிற, என்ன மேட்ரு? அங்கன்னா அவனு கூட டீலிங் போட்டிருக்கியா? நீங்க இங்க விஜய் மட்டும் தான் அடிக்கிறீங்க, மத்த கட்சி பத்தி பேசினா வேணான்ட்டீங்க. அப்புறம் என்ன பேச? அங்க போனா எந்த கட்சி அடிக்கிறானுங்களா? அவனுக்கு திமுக மட்டும் தான் அவனுக்கு அடிப்பானுங்க.
நான் திமுக பேச போறாங்க. இதுதான் சொல்றேன், அவன் திமுக மட்டும்தான் அவங்க அடிப்பான். அதனால அவங்க புரிய நீ. சோ அவங்களுக்கு கொஞ்சம் பேச வாய்ப்பு இல்ல. அந்த பக்கம் பிஜேபி திமுக பத்தி பேச போறேன், விஜய் பத்தி பேச விஜய் பத்தி அங்க பேச போறேன். இல்ல இது என்ன கேட்டகரிஸ் பேசாம ஆயிடுச்சது. இங்க போனா திமுக அடிப்பாங்க, இங்க போனா விஜய் அடிப்பாங்க, இங்க போனா பிஜேபி அடிப்பாங்க, இங்க போனா நாம் தமிழ் அடிப்பாங்க. என்னது இது? நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் தான் டார்கெட் சொல்லிட்டீங்க. அப்ப இங்க எல்லாம் இருக்கணும். அங்கேயே போற நீ அடிக்கடி பாக்குறேன். அங்கேயே விஜய் பத்தி பேசினா சப்போர்ட்டா பண்றான். அங்கேயே விஜய் பத்தி அடிக்க தானே செய்யறான். அப்புறமா என்னத்த அடிக்கிறான குடியுரிமாவா? அவன் சும்மா தடை விட்டுட்டு இருப்பான். இங்க விஷயம் அவன் இப்பதான் பார்த்தேன், பைத்தியக்காரன் பேசினான், விஜய் பேசுனது இப்பதான் பார்த்தேன். அந்த பொறம்புக்கு எவ்வளவு பெரிய பொட்டையா இருந்தா கடைசி நாள் எவ்வளவு புலம்பி இருப்பான் போயிட்டு மைக்க பிடிச்சி. இதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் இப்ப பாலாஜி உங்களுக்கு லா எல்லாம் தெரியும் சரியா? நிறைய நீங்க லா எல்லாம் பேசுவீங்க. ஏதாவது எங்க டவுட்னா உங்களை தான் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் நாங்க சரியா? இந்த இவன் குழந்தைங்களை தூண்டி விடுறானே, அது இது செல்லுபடி ஆகுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் 18 வயசு ஓட்டணும் அப்படின்னு ஒரு காரணம் வைக்கிறோம். கொண்டு வரலாம். இது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற கேட்டகரியில வரும் இது ஆக்சுவலா. நீங்க நாட்டுல எல்லாத்துக்கும் ஒரு வயது வரம்பு வச்சிருக்காங்கல்ல. 18 வயசுக்கு மேல ஓட்டு, 21 மேல கல்யாணம், 14 வயசுக்கு கீழ யாரும் வேலை செய்யக்கூடாது சொல்றேன் பாருங்களா. இப்ப என்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ப்ளூ வேல்னு ஒரு ஆப் வந்துச்சா முன்னாடி. ஆமா ஒரு ஆப் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சூசைட் பண்றதுக்காகவும் அவங்க பேரண்ட்ஸை மிரட்டி எதனா பண்றதுக்காக சொன்ன மாதிரி ஆப் பேன் பண்ணாங்க தெரியுமா? அதோட இன்னொரு பொலிட்டிக்கல் வெர்ஷன் தான் டிவி கேம் மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்ட். அதுதான் நாங்களும் சொல்றோம். இந்த சக்திமான்ல குதிக்கிற மாதிரி இவங்களை தூண்டி குழந்தைங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி இப்போ குழந்தைங்க சைடு இப்போ நிறைய வீடியோ நீங்களே பாத்துருப்பீங்க. என் குடும்பத்தை நான் விஷ வச்சிருவேன் அப்படின்னு பேசுறதுலாம் நீங்க பாத்துருப்பீங்க. இதே மாதிரி குழந்தைங்க இப்போ அம்மா அப்பாவோட பிளாக்மெயில் பண்ணி வச்சுங்களா, போயிட்டு நீங்க டிவி கேக்கு ஓட்டு போடலாம், இந்த மாதிரி பண்ணிப்பேன் அந்த மாதிரி பண்ணிப்பேன்னு சொல்றது அந்த ப்ளூ வேல் ஆப் மாதிரி தான் டிவிக்கே பண்ணு சொல்றேன் நான். இப்போ ஆல்ரெடி நான் பாக்குறேன் நிறைய குழந்தைங்க அவங்க பாட்டி தாத்தாவை கேட்டு வீடியோ எடுத்து போடுதுங்க. நீ போட மாட்டியா போ அப்படின்னு. அப்ப இதுங்க என்ன பண்ணுங்க, இப்ப ஜாலியா போயிட்டு இருக்குதுங்க. பட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது விஜய்க்கு எதாவது பிரச்சனைனா குழந்தைங்க சைட்ல இருந்து தப்பான முடிவு எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க ரொம்ப எமோஷனல் இம்பேலன்ஸா இருப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படி அது எமோஷனை அது ஓவர் கம் பண்ணி வருதுன்ட்டு. அந்த எமோஷனை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சில குழந்தைங்க மிரட்ட மாத்திருக்கீங்களா, நான் எக்ஸாம் ஒழுங்கா படிக்கணும், அதை வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்ட்டு. அதே மாதிரி இது பண்ண பாக்குறாங்க. இந்த டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில குழந்தைங்க மூலமா பரப்புறாங்க. இது தப்பு. இது ப்ளூ வேல் ஆப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததோ அதோட பெரிய பிரச்சனை நடக்கும் இது இப்படியே விட்டீங்கன்னா சொசைட்டில. இது முக்கியமா யார் காரணமும் பார்த்து அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணணும். இல்ல இப்படி விட்டீங்கன்னா தமிழ்நாடு பெரிய பிரச்சனை இது. இல்ல என் கேள்வி அதுதான். இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க இதெல்லாம் வாட்ச் பண்ண மாட்டாங்களா? எப்பா உங்க பேச்சுல இது தப்பு இருக்குப்பா, இதுக்கு முதல்ல மாத்தி பேசணும், இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இப்போ இவன் தோத்துட்டான், ஏமாற்றம் எப்படி அந்த பசங்களுக்கு இருக்கும்? தாங்க முடியும். அதான் சொல்றேன். பசங்களுக்கு தெரியுமா இது நார்மல் தான், இது இப்படிதான் அப்படின்னு தெரியுமா? ஜெயிச்சா கூட பசங்க ஏதோ சந்தோஷமா வந்துட்டு போவாங்க. இந்த ரியாலிட்டியா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் கிரிஞ்சு பண்ணுவானுங்க. ஐயோ அண்ணா தோத்துட்டாரு. அதை பாக்குற பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணும்? இதுல இன்வெஸ்டடா இது ஒரு கான்செப்டா அதுல இன்வெஸ்டடா போடுறேன் விஷயலு அப்படி இப்படின்னு. வாய்ஸ் பிரேக் ஆகுது கரடி. ஒயிட் பேர் ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சுத்தமா கேட்கல. ஃப்ரீயா இருந்துச்சுனா நீங்களே இறங்குனீங்கனா யாராவது ஒருத்தர் சொல்றேன் பாருங்க. கடைசி நாள் 5 மணியோட ஃபைனல்ஸ் 5:30 ஃபைனல் சொல்லியாச்சா? இன்னைக்கு மைக் இறங்கிக்கிறேன். கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க, குறுக்க பேசாதீங்க. நான் கிளம்புறேன், கீழே கிளம்புறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசி டைம்ல 5:30 மணிக்கு மேல மைக்கை பிடிச்சி விஜய் என்ன பேசுறான்னா, இது இவ்வளவு நாளா எந்தெந்த கட்சியில அவங்க அலிகேஷன் வச்சுதோ அந்த கட்சியில ரிப்ளை பண்ற பேர்ல நீ புலம்பிட்டு போயிருக்க. நீ என்ன சொல்றனா, எனக்கு பயமே கிடையாது, என்ன பார்த்து பயமான்ட்டு. இதை பார்க்கறது அப்படிதான் தெரியுது. ஒரு பொட்ட மாதிரி உட்காந்து கடைசி நாள்ல புலம்பிட்டு போயிருக்க. இவ்வளவு நாள் பேச வேண்டியதானே? இன்னைக்கு கூட எடப்பாடியார் பேரை கடைசிக்கு சொல்ல பயப்படுறானே, அப்ப கூட சொல்லி ஒழுங்கா சொல்லி இல்ல சொல்றேன். கடைசி நாள்ல உன் யாரும் பேச மாட்டாங்க, தைரியமா எலெக்ஷன்ல யாரும் பேச மாட்டாங்கன்ற உளறிட்டு போற மைக்கு புடிச்சு எல்லாத்துக்கும் அருள் நான் இப்ப பேசுறேன். இதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே நீ? மத்த கட்சியை பத்தி இப்ப இதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்ப பேசிட்டு போறேன்.
நீங்க கேட்டது இதுதான் விஷயம். சின்ன குழந்தைங்க பிளாக்மெயில் பண்ற விஷயம் வந்து அந்த ப்ளூ வேல் ஆப் மாதிரி தான் இது. இது இமீடியட்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆக்ஷன் எடுக்கலன்னா இது சின்ன குழந்தைங்க எல்லாம் தேவையில்லாம மென்டலா வந்து சில விஷயம் அஃபெக்ட் ஆகி வேற மாதிரி முடிவு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப போய் நம்ம ரியாக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பயே ரியாக்ட் பண்ணி ஓரளவுக்கு முடிவு எடுத்தா மட்டும் இவங்க எல்லாம் காப்பாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு இவனை பனிஷ் பண்ண இந்த விஷயத்துக்கு இந்த ஆதா அர்ஜுனா சேர்ந்து அவங்க சேர்ந்து இப்படி ஆயிட்டாங்க. ப்ரோ சொல்லுங்க ஜிப்சி ப்ரோ, சரண் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களேன். அத சரணா சிட்டிசன் சரண் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களேன். பாக்குறேன். இல்ல ப்ரோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பச்சா. இது இல்ல சின்ன குழந்தைன்னு சொன்னீங்க ப்ரோ. அதாவது நான் ஜூனியர் விகடன்ல ஒரு இது போட்டிருந்தாங்க பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க சர்வே எடுக்கும் போது ஏதோ டீ கடையில போயிருந்தாங்களாம். அங்க வந்துட்டு ஒரு பெரியவர்கிட்ட பேசினாங்களாம். அவர் என்ன சொன்னாருன்னா, என் வீட்டுல வந்துட்டு ஒரு பிரெக்னன்ட், அதான் என் மருமக பிரெக்னெண்டா இருக்கா, அந்த புள்ள வயித்து மேல சத்தியம் பண்ணி சோ அந்த பொண்ணு சொல்லிச்சா, நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும், என் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. இவர் வந்துட்டு அதை சத்தியம் பண்ணிட்டு இவர் வந்துட்டு சொல்றாராம். அத ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தது இது. அப்போ இது என்ன மாதிரி இது என்ன மனநிலைன்னு எனக்கு சத்தியமா புரியல. இல்லைங்க, இது ஒரு செலிபிரிட்டி ஒர்க்ஷிப் மனநிலைங்க. இப்போ நீங்க செலிபிரிட்டி வர்ஷிப் வந்துட்டு படம், நீ அரசியல் கூட செலிபிரிட்டி வர்ஷிப்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ. நீ ஓட்டு கூட போடு. என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு சினிமா நடிகை ஹீரோவாவே வந்து இப்போ எலெக்ஷன் நிக்கிற மாதிரியும் அவர் ஏதோ மேல இருந்து குச்சா மாதிரியும் பாக்குறாங்க. ஒரு சேவியர் மாதிரியும். இப்போ ஹீரோவுக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்கும். படம் நடிச்சு என்னன்னா அவங்க ஒரு சேவியர் மென்டாலிட்டி. அதெல்லாம் விஜய் மாதிரி சத்தியம்லாம் சக்கரை பொங்கல்னு அப்படி மக்கள் வந்து இது எல்லாம் சினிமா நடக்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறான். இல்ல, விஜயே அந்த மனநிலையில தான் இருக்கான்னு சொல்றேன். விஜயே வந்து ஒரு ஹீரோ சிண்ட்ரோம்ல இருக்கான்னு சொல்றேன் நான். ஏன்னா நான் வந்து படத்துல எல்லாரையும் காப்பாத்துற மாதிரியே அரசியலே வந்து காப்பாற்றணுன்ற மென்டாலிட்டி தான் அவனும் இருக்கான். அவனுக்கும் டாக்டர் தேவை. இப்போ அவனும் பைத்தியம் தான். இப்போ இதுல விஜயோ டாக்டர் பார்க்கணும், அதுல விஜயோ சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும். அவனும் அதே மனநிலையில தான் இருக்கான். இப்போ அதே மனநிலையில மக்கள் எல்லாம் மாத்த பாக்குறான். இதே மனநிலையில நீங்க இருங்க, என்ன மாதிரியே நீங்க பைத்தியமா இருங்கன்னு மாத்த பாக்குறான். இப்போ இதுல வந்து இது எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பாக்குற வேலையில தான் இருக்கானுங்க. இப்போ நீங்க சொல்றதான் பார்த்தா அந்த லெவல்ல இருக்கு. இப்போ ஒரு பிரெக்னன்ட் உமன் வச்சு பேசுறது அந்த மனநிலையில தான் இருக்காங்க அவங்களும். சென்டிமெண்டா லாக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். 7 ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல வருது. எஸ் 7 காட்டுது. இது நேத்து வரைக்கும் கூட ரசிக வரியில அவங்கவுங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிற பட்சத்துல இனி எல்லாருமே எல்லா வீட்லயுமே இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எத்தனை வீடியோ வருதுன்னு மட்டும் பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் என்னென்ன சிக்கல்கள்னு இருக்கு மேல. அதுதான் ப்ரோ. இது ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அந்த நீங்க நம்ம அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது, என்னடா இது இவ்வளவு பைத்தியக்கார கூட்டமா இருக்கு அப்படின்னு. பட் இது ஒவ்வொரு வீட்லயும் போய் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா வந்துட்டு நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம கூட நார்த் சைட தான் கம்பேர் பண்ணி பேசுவோம். எந்த விதத்துல தமிழ்நாடு நாங்க பின்தங்கிட்டோம் அப்படின்னு நம்ம இப்படி இருக்கவே அப்படிதான் நம்ம பேசுவோம். இந்த நாய்க்கு வாய்ப்பு. ஆனா ஒரு விஷயம் இதுல முன்னாடியே பேசிருக்கோம். இதோட ஒரு பெரிய அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு இல்ல ஜிப்சி. இந்த மாதிரி கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிறதோட பெரிய அசிங்கம் தமிழ்நாடு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் பெரிய அசிங்கம் வரும்னா இவெல்லாம் ஜெயிச்சு இவனை கொண்டு உட்கார வைக்கிறது. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு உள்ள கொண்டு வந்ததுன்னா அதோட ஒரு பெரிய அசிங்கம் அது. ஆமா, நம்ம இந்த வடக்கன்ஸ் அப்படி இப்படி எல்லாம் திட்டினா அவனுங்க நம்மள அசிங்கமா கேட்பானுங்க. திருப்பி அப்படியே கேட்பானுங்க. நம்ம திட்டுறதுக்கு நமக்கு இதுவே கிடையாது. ஏன்டா அந்த அவனும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா என்ன ப்ரோ நினைப்பான். அந்த நேற்று அந்த நியூஸ் தமிழ்ல போட்டுருந்தான் தெரியுமா ஒரு வீடியோ, அந்த கூட்டத்தை அப்படியே காட்டுறானுங்களே, அவ்வளவு நசுங்கி அந்த வீடியோ எல்லாம். அது நம்ம வடக்கன்ஸ் எல்லாம் நம்ம கலாய்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருக்கு. அவனுங்க திருப்பி கேட்பானுங்க, இதெல்லாம் அசிங்கமா கேட்பானுங்க. பதிலே கிடையாது. சொன்னதுதான் பாஸ். இப்ப ட்ரெயின்ல போகும்போது அடிச்சு புடிச்சு ஏறாங்க, சீட்டு பிடிக்கிறதுக்காக கால் நீட்டுறாங்க, அந்த இடத்துல ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிருக்கேன் நான் உட்கார முடியலன்ற மாதிரி நீங்க சிவிக் சென்ஸோட பேசுறீங்களே. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன சிவிக் சென்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கூட்டத்துல போயிட்டு ஒரு செல்ஃபிக்காக ஒரு லைக்குக்காகவும் ஒரு ஷேருக்காகவும் போயிட்டு உங்க வீட்டு பொண்ணுங்களை அனுப்புறீங்களே, இன்னும் அசிங்கமா வாயில வருது. இதோட ஒரு கேவலமான விஷயம் தான் இருக்கு. இந்த மாதிரி போய் ஆனதுனாலதான் கரூர்ல பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்பயும் தெரிஞ்சு எப்படி உங்க வீட்டு குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்புறீங்க? நீங்க உங்க சோறு தான் சாப்பிடுறீங்களா, வேற தான் சாப்பிடுறீங்களா கேட்க தோணுது எனக்கு. அவன் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான், நான் படிக்கல அதனால இப்படி இருக்கேன், நீங்க படிச்ச மாநிலம்னு சொல்றீங்களே, நீங்களே எங்களோட மோசமா தான் இருக்கீங்க அப்படின்றானுங்க அவனுங்க. அதான் பிரச்சனை. படிச்சு அதெல்லாம் என்ன யூஸ்? டாக்ஸ் பணத்துல கொடுக்க மாட்டாராம், அவர் பணத்துல கொடுப்பாராம் 2500 ரூபாய். என்ன கன்றாவி இதெல்லாம். இங்க பாருங்க,
இப்போ இவனால இந்த அது சொல்றது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு கூடையில ஒரு பழம் அழுகிச்சுன்னா அது எல்லாத்தையும் அழுகிடும், அதை மொத்தமா கட் பண்ணி தூக்கிடணும் அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது எப்ப மைக்க பிடிச்சாலும் பெரியார் இதுதான் பேசுவோம் போல சத்யராஜ். சத்யராஜ் வீட்டுல அதுவும் அவன் அக்காவை கூட பிறந்த அக்காவை இவனுங்க அபியூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த தற்குறிஸ். ஆனா இன்னைக்கு அவனுக்கு லெட்டர் பேட் இருக்குன்னு எனக்கு இனிதான் தெரியும். அவன் லெட்டர் பேட் அறிக்கை வரலாம். யாரெல்லாம் லெட்டர் பேட் அறிக்கை வர்றது பாத்துக்கோங்க. சிபிராஜ் இல்ல அவனும் விஜய் ஃபேன் தானே. விஜய் ஃபேன் இருக்கிறவங்க ஆவரேஜ் ஐக்கியூ அவ்வளவுதாங்க இருக்கும். நீங்க அதுதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் சத்யராஜ் மாதிரி அவர் பெரியார் அப்படி இப்படின்னு பேசிட்டு சுத்திட்டு இருப்பாருல, அவராலேயே அவர் பையனை மாத்த முடியலன்னா அப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவன் எந்த யூனிவர்சிட்டியில நீ படிச்சாலும் எங்க இருந்தாலும் நீ விஜய் ஃபேன் ஆரம்பிச்சுன்னா உன் ஐக்கியூ லெவல வேற. இதான் ஐக்கியூ பத்தி சொன்னீங்க. நான் அதான் சொல்ல வந்தேன். என்னை சுத்தி ஒரு 10 அணில் இருக்கும். அந்த 10 அணிலுமே வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ல வந்து ஒழுங்கா ஃபில் பண்ணாம ஓட்ட விட்டு உட்காந்துங்கிறானுங்க. ஆனா விஜயனா சப்போர்ட் பண்ணிட்டு அந்த லெவலில் ஐக்கியூ இருக்கு. அது ஒண்ணு நடந்துட்டு இருக்குப்பா. அது ஒரு கூத்து. இதுல பாதிக்கு வந்து ஓட்டு இல்ல. இப்போ நிறைய இங்க கத்துறதுக்கு என்னமா காரணம், அதுங்களுக்கு ஓட்டு இல்ல, வேற யாராவது ஓட்டு இருக்கவங்கள கன்வெர்ட் பண்ணி ஓட்டு போட வச்சிருந்து தான் அதுங்க இவ்வளவு கத்துதுங்க. நான் அனில் ப்ரோ, நான் முன்னாள் அனில் ப்ரோ. ஆனா வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கேக்குறான், தூங்கிட்டு இருக்கேன் ப்ரோ, கால் பண்ணி தலகத்துல எழுப்பி. எனக்கு அதெல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க எந்த தருணத்துல நீங்க வந்து மாறுனீங்க, நான் அனிலா இருந்தா இப்படி இருக்க கூடாது அப்படின்னு மாறினது காரணம் எந்த இடம் அது சொல்லுங்க. நான் காலேஜ்லயே மாறிட்டேன் ப்ரோ. நான் இப்பதான் வந்து 22 தான் ஏஜ். ஆனா காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் இயர்லயே மாறிட்டேன். சுட்ட வட எக்ஸ்போஸ்ல மாறினீங்களா இல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? ஆமா ப்ரோ, ஒர்க்ஷிப் தான், ஹீரோ ஒர்க்ஷிப். கஞ்சி ஊம்புனா ஊம்பு, அந்த மாதிரி ஊம்பு. ஓகே 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 ஓகே. இல்ல ஜிப்சி ப்ரோ, சிபுராஜ் லெட்டர் பேடுக்கு சொல்றீங்களே, எவ்வளவு சில பேர் கமெண்டே பண்றானுங்க, இனிமேல் சிபுராஜ் படத்தை நாங்க பார்த்து பண்றான்னு. அவரு அப்படியே ஒரு 2 வருஷம் ஓடுற அளவுக்கு படம் எடுத்துட்டு 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் ஆகிற அளவுக்கு அவன் படம் எடுத்து தள்ளிட்டான். ஏன்டா நாய, உன் படமே அங்க ஓடுறது இல்ல, இதுல சிபுராஜுக்கு போயிட்டான். அதான் இனிமேல் ஜெய்யும் சிபிராஜ் படமும் எங்களுதுடா அப்படின்னு ஒரு ரைட். அப்ப இனிமேல் பிளாப் தான் அவனுக்கு படம்லாம் அப்படின்னு தோணிடுச்சு. வருஷம் 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ற மாதிரி இவனுங்க படம். ஏன்டா டேய், ஒரு அளவு இல்லையாடா? ப்ரோ விஜய்க்கும் சிபிராஜுக்கும் ஒரே வித்தியாசம் தான் ப்ரோ, ரூட் மாஃபியா இல்ல, அவ்வளவுதான். இல்ல ஒரே ஆளுங்க தான் இருப்பாங்க. இல்ல அவங்க அப்பா எல்லாம் உஷாரு, செலவு பண்ணல. இப்ப விஜய் அப்பா மாதிரி வேற எந்த நடிகரோட அப்பாவுமே இந்த நெப்போ கிட்ஸுக்கு வந்து செலவு பண்ணலப்பா. ஈவன் பாரதி ராஜா வந்து வேற யாருமே இவ்வளவு செலவு பண்ணல. ஏன் ப்ரொடியூசரா இருந்த ஆர்பி சௌத்ரியோட பையனுக்கு அவ்வளவு செலவு பண்ணல. ஓகே, ஒரு சின்ன ஒரு என்ட்ரி அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடிஞ்சது. மிஞ்சி போனா நடுவுல எங்கேயாவது ஸ்லிப்பானா நடுவுல ஒரு படம். ஆனா இவ்வளவு மாதிரிலாம் யாருக்குமே முட்டு கொடுத்து தூக்கி விடலப்பா. இன்னைக்கு கூட பாருங்களேன், அந்த மனுஷன் மேல கேஸ போட்டு அந்த அவங்களோட 80ஆம் கல்யாணத்துக்கும் போகாம இன்னைக்கு வந்து பெத்த பிள்ளைக்கு வீடியோ விட்டுட்டு இருக்கா பாத்தீங்களா? சப்போர்ட்டா எஸ்எஸ்சி தான் இவனுக்குள்ள ஃபுல்லா இருக்கிறது. அதுதான் ஜிப்சி ப்ரோ எனக்கே டவுட்டா இருக்குது. எஸ்சிக்கு தான் இவன் வந்து ஆக்சுவலா பிறந்திருப்பானான்ட்டு. ஏன்னா எஸ்சி வந்து அப்படி பண்றாரு, இவன் வந்து அவன் பிள்ளைய நடு ரோட்ல விட்டு வச்சிருக்கான். எனக்கு அதான் புரியல. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இதை நான் பாஸ் பண்ணிடுறேன், நான் அதுக்குள்ள வரல. அண்ணன் படம் நடிக்கும் போது இக்னோர் நெகட்டிவிட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியா பார்த்தா அது நெகட்டிவிட்டி நான் தான் போல. ஆமா, ஆக்சுவலா அவர் தான் கான்பிடண்டா இருங்கன்னு அவரு தான் சொல்லிக்கிறாரு தன்னைத்தானே. ஆக்சுவலா அதுதான் நிறைய பேருக்கு எல்லாம் கேட்டேன். இவங்க சொன்னாங்க நேத்து, இவங்க சொன்னாங்கல்ல மைனாரிட்டி ஓட்டுலாம் இவங்க வந்து புடிச்சிட்டாருன்னு. அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்குலாம் எனக்கு கால் பண்ணேன். அவன் மீனபத்துல இருக்கான். அவன் சொல்றான், டேய் எங்க தொகுதியில எவன் நிக்கிறதே தெரியாதுடா விசில் சின்னத்துக்கு அப்படின்றான். ஜிப்சி ப்ரோ, இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரோ. இப்ப மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த நோ ஓட் ஃபார் டிவிக்குங்கிறது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. நீங்க கட்சியில இல்லனா வைக்கலாம். கட்சியில இருக்கவங்க தான் வைக்க கூடாது, உறுப்பினரா இருக்கவங்க தான் வைக்க கூடாது. இந்த டிவி கஃபே எல்லாம் உருட்டிட்டு இருப்பானுங்க ஸ்பேஸ், அவனுங்க எல்லாம் இன்னும் நிறுத்தாம இருக்கானுங்க, இன்னும் ஓடிட்டு இருக்கு ஸ்பேஸ்.
எப்படி அவனுக்கு யாரும் இல்லையா அங்க? அப்ப எவனுமே கட்சியில இல்ல. இவனுக்கு சும்மா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஸ்பேஸ் இவனுங்க அப்படின்னா இவனுங்க இங்க 2 சும்மா உட்காந்து இவனுங்க அந்த 25 ருபீஸ் குரூப் இது கட்சியில இல்ல இவனுங்க எல்லாம். ஸ்பேஸுக்கு மட்டும் இவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா 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 ஆதவர்ஜனா குரூப் இதுங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த பழைய குரூப் எல்லாம் இந்த வாட்டி ஸ்பேஸ் போர்ட்ல பாத்தியா? இந்த வாட்டி ஸ்பேஸ் போர்ட்ல புதுசா இருந்த டீம் பாத்தியா? கவனிச்சியா? முன்னாடி இந்த டீம்லாம் வரல. இல்ல இந்த கஃபே வந்துட்டு 2 வருஷமா போட்டுட்டு தான் இருக்கான். இந்த டிவிகே கஃபே 2 வருஷமா போட்டுட்டு தான். அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு முன்னாடி சில பேர் போடுவானுங்களா தெரியுமா? ஆமா அலெக்சாண்டர், சச்சின் அந்த குரூப்பே பெருசா போறது இல்ல இப்பெல்லாம். ஆமாமா அலெக்ஸ் டெய்லி இல்ல அவனுங்க போய் பேசுவானுங்க, எங்கேயாவது போய் பேசிட்டு தான் இருக்கானுங்க அவனுங்களும் மாறி மாறி. அலெக்ஸ் டெய்லி போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கான். அவன் அலெக்சாண்டர்லாம் ஒரு ஆள் மேடாடா. அவனெல்லாம் வந்து அன்னத்தை படம் பாக்ஸ் ஆஃபீஸ் உட்காந்து பேசும்போது வந்தான். அந்த நாய்க்கு ஏதாவது அரசியல் தெரியும் பார்த்தா அது மிஞ்சி போனா அவன் போய் டைப்பர் கூட போய் உட்காந்து மல்லு கட்டிட்டு உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிஸ் அடிச்சுட்டு விளையாண்டு இருந்தானுங்க. அலெக்சாண்டர்லாம் ஒரு ஆளு மேல அவன். பிகில் பட டைம்னு நினைக்கிறேன், மாஸ்டர் படம் நினைக்கிறேன். மாஸ்டர் பட டைம்ல தான் இல்ல பீஸ்ட் பட டைம் தான் நினைக்கிறேன். அந்த நாய் ஸ்பேஸ்ல மேல ஏத்தி எங்க ப்ரூஃபை காட்டுறேன் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அதோட ஓடினவன் தான், இன்னி வரைக்கும் வரல. அது அந்த பக்கம் ஃபாலோவர்ஸை ஏத்திக்கிட்டு இந்த மோதிர கடியால குட்டு பத்தவங்கலாம் நல்லா பெரிய ஆளா வருவாங்களாம். நான் அடிச்சாலும் அத்தனை பேரும் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறேன். எனக்கு ஆனா பாருங்களேன் கொடுமை ஜிப்சி, நம்மளால பெரிய ஆள் ஆக முடியல ஜிப்சி. ஐயோ சும்மா இருங்க, வாய கழுவுங்க. அதிகமா அடிக்குது விஜய் தான், பேசாம இருங்க. இது ஜிப்சி ப்ரோ சரண் பாத்தீங்களா? அவனுக்கு அந்த விக்ரம் படம் கமலுக்கு ஓடுனதுன்னு அவன் தான் பெரிய ஆளு போய் அவங்க காலத்தை விடுத்தாங்க. நல்லா ஞாபகம் அலெக்சாண்டர் சொன்னோன்னா நான் அதை ஞாபகப்படுத்துறேன். நல்ல இன்னொன்னு அவன் அடிக்கும் போது நான் மொட்டை மாடியில இருந்தேன் ஜிப்சி, ஸ்பேஸ் போட்டிருந்தேன். அப்போ இவன் மேலே வந்தான், மேலே மைக்கில் பேனை வச்சு ஏற்றிட்டு ப்ரூஃப் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எனக்கு காட்டுறது வேணான்டா. உன் அப்பா யாருன்னா உன் இன்ஷியலை நீ சொல்லணும். உன் இன்ஷியல் என்னன்னு கேட்டால் உன் அப்பன் பேர் முழுசாக சொல்லணும். நீ சித்தப்பன் பேரையோ நீ வந்து மாமன் பேர்லாம் எடுத்து சொல்லிட்டு கூடாது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டான் அவன் போட்டான்னு சொல்லாத. நான் நல்லா ஞாபகம் இருக்கு, பீஸ்ட் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் என்னன்னு சொல்லி போட்டு கேட்கும் போது தான் மாட்டினான். பீஸ்ட் பிகிலு அதுலதான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரல. ஒரே நாள் தான் அடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த நாய் இந்த பக்கமே வரல. அவனுக்கு போடுற ப்ரூஃப் என் கணக்கு கரெக்ட்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கிட்ட வருவானுங்க, வாண்டடா வருவானுங்க. ஏன்னா கடுப்புல தோத்துட்டானுங்கல்ல, மண்ணை கவிட்டானுங்கல்ல, ஜட்டி அவுத்து போட்டு உதச்சிட்டோம்ல. அதனால என்ன ஆகணும்னா அதை பழித்திக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாண்டடா வருவானுங்க. நீங்க பதிலுக்கு கதறு மட்டும் சொல்லிட்டு போய் அவங்க இன்னும் டென்ஷன் ஆவானுங்க. ஏன் சொன்னாலும் விஜயே நாளைக்கு ஃபேக்கில உள்ள வந்து சண்டை போட்டாலும் போடுவான். ஏன் இப்ப ஆன்லைன்ல எல்லாம் 50 ஐடி இருந்து 50 அவன் 15 ஆச்சு, 15 5 ஆயிடுச்சு, இப்ப 5 4 ஆயிடுச்சு. இப்ப ராம்குமார் மட்டும் தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் தான் போய் படுப்பான்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவன் பொண்டாட்டி இல்லைன்னா அவன் அப்பாட்டியும் படுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு ராம்குமார் போய் முந்தி விரிச்சு படுத்துருவான் விஜய் கிட்ட. என் அண்ணனுக்கு ஒருத்தன் சொன்னா பாத்தீங்களா, என் அண்ணனுக்கு நான் கூட மாறுவேன்ட்டேன், அண்ணன் கூட நான் படுத்து புள்ள பெத்துப்பேன்ட்டா அப்படின்னு. எப்படா புள்ள பெத்துப்போம் அண்ணன் கூட? மாய எருமை. அவனுக்கே சிலிக்கான் வந்து ஏதோ பிரச்சனை வந்துதான் சிலிக்கான் வச்சிருக்கிறாங்க. ஆனா சிலிக்கான் போட்டா டென்ஷன் ஆகுறானுங்க ஜிப்சி. அது உண்மை இல்ல கபிலம் ப்ரோ. அதனாலதான் என்னோட வேற எதுக்குமே வரதில்ல. இப்ப என்ன பண்றேன், நாங்க டெய்லி காலைல இப்ப உங்களை பார்த்து நானும் நோ வோட் ஃபார் டிவி கேட்டு போட்டேன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறானுங்க, வந்துடுறானுங்க. வந்துட்டு என்ன பண்ணும் அப்படியெல்லாம் இருங்க கேளுங்க கபிலன், அவனோட அறிவை பாருங்க. இதுல பேசாம விட்டா கூட நான் பேசாம போயிடுவேன். கீழே வந்து திருப்பியும் அபியூஸ் தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ பண்றது கரெக்டா பண்றான்ற மாதிரி இருக்கு. நேற்று ஒரு கேப்ஷன் ஒண்ணு போட்டேன், இங்க நான் ஒரு கேப்ஷன் போட்டேன். ஜிப்சி அதை காப்பி பண்ணி அப்படியே ஒரு கேப்ஷன் ஒண்ணு போட்டாரு. என் கமெண்ட்ல வந்து ஜிப்சி போட்டதை நீ போடுறியா திருட்டு போயில அப்படின்றான். என்னடா அது இன்னைக்கு அவர் எடுத்து போட்டாரு, காலையில அவர் எடுத்து போட்டாரு, இன்னைக்கு காலையில கூட எடுத்து போட்டாரு. விஜய் மயிரை இழுத்து நானும் காப்பி பண்ணி போட்டேன், ஒயிட் போர்டு காப்பி பண்ணி போட்டோம். எல்லாம் அது நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ணலங்க. நான் ஒன்னு எடுத்து போட்டேன், இது ஃபேன் ஃபைட்லாம் இல்லடா பாத்துக்க, உன் எதிர்காலம் அடுத்த தலைமுறை எதிர்காலம் அப்படின்னு மைண்ட்ல வந்து ஒன்று போட்டேன். அதை இப்ப எடுத்து போடுறாங்க. என்ன தப்பு இருக்கு? இப்ப அவர் போட்டாருன்னா நான் காப்பி பண்ணி கேப்ஷன் போட்டுருந்து நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுற போறேன். இது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாதிரியும் பாத்தீங்களா, சொல்லி வச்ச மாதிரியே கேப்ஷன். ஆமா பெரிய கண்டுபிடிப்பு. நாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்தது அப்படியே காப்பி பேட்டிங்கன்னா வாந்தி எடுத்து வைக்கிறோம். விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. விஜய்க்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஓட்டு தடுக்க முடியுமோ சிந்திக்க வைக்கணும், அவ்வளவுதான். நீ என் பேச்சை கேட்க வேணாம், நீ சிந்திச்சிரு. இந்த ஸ்பேஸை லிசன் பண்ணக்கூடியவங்க இல்ல நீ யூடியூப்லயோ இல்ல லைவ்ல வேற எங்க லிசன் பண்றவங்களும் சரி, நீ நான் உன் அளவுக்கு அறிவாளி இல்லை, உன் அளவுக்கு நான் திறமை இல்லை,
ஆனா நல்லது என்ன, நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அடிப்படையான ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படையான எது செய்யக்கூடாது, கெடுதல் எந்த செய்யக்கூடாது, அது நமக்கு தெரியும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ மாற்றம் வேணுன்றதுக்காக நீ போய் புதகோயில போய் விடுவியா? கிணத்துல விடுறதுக்கு பேர நான் புதகோயில போய் விடுறேன்னு சொல்றது பேர் மாற்றமா? அது ஸ்லோவா உள்ள இழுக்கும். கிணத்துல நீ விழுந்தா கூட ஓரளவுக்கு எதை சத்தம் போட்டு கூறுல வந்தாலும் எதை மேலே காப்பாற்றி நீ மேலே வரலாம். ஆற்றுல குளத்துல போய் விழுந்தா கூட எதை கரை ஒன்று இருக்கும் ஏறி பிடிச்சி நீ மேலே வரலாம். ஆனால் புதகுள்ள விழுந்த அவனை செத்த, புதகுள்ள விழுந்த செத்த. அது பார்க்க தழைகள்லாம் போட்டு அப்படியே மண்ணு மாதிரி தான் இருக்கும், உள்ள காலை விட்டுப்பார், அப்ப தெரியும். இந்த பாட்டு ஒன்று போட்டு உயிர் எடுக்கிறேன் நான் வீட்டில். கடவுள் என்ன பாட்டு? ஐயா அந்த டிவிக்கு கஃபே அந்த ஸ்பேஸையாச்சும் ப்ளே பண்ணி விடுங்கய்யா, கொஞ்ச நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். வெய்ய தாங்க முடியாம தான் நான் அம்மா ரூம்ல வந்து லாக் ஆகி உட்காந்துருக்கிறேன். நான் மேலே போயிட்டேன்னா ஸ்பீக்கர் ஆன் பண்ணி லேப்டாப்பை போட்டு நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஏன் நான் பண்ணலைன்னா இதான் ரீசன். என்னால் மேலே வெயில் ஹீட் என்னால் தாங்க முடியல, தொப்பரையாக நினைஞ்சிருவேன், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தான் ரூமில் ஏசியை போட்டு இங்கேயோ உட்காந்துருக்கிறேன் நான். இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ண நான் ஸ்பீச் நான் போட்டேன், அது எதில் போட்டேன்னு நினைக்கிறீங்க? ஸ்பீக்கரில் போட்டதான் நினைக்கிறீங்க? இன்னொரு ஃபோனில் போட்டேன். ரிக்வஸ்ட் யாரோ கை கூப்பிட்றாங்க, இருங்க பார்க்குறேன், ஏதாவது இடம் இருக்கான்னு வெயிட் பண்ணுங்க. கார்த்திக் ஏதோ ஒன்று காட்டுங்க, இடம் இருக்கு போல. நேற்று ஒரு பெண் அணில்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ப்ரோ. பேசிட்டே இருக்கும்போது என்னன்னா ஓட்டு போடுறப்போ ஃபோன்ல எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு அப்போ எங்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறாளே, அந்த அளவுக்கு இருக்காளுங்க. கார் ஓட்டிட்டு இருக்கீங்களா? புரியல ப்ரோ. கார் ஓட்டிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். கார் கூப்பிட்டீங்களா கேட்டீங்களா? இல்ல கார் ஓட்டிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல சவுண்ட் வருதா? டிரைவிங்ல இருக்கீங்களா? இல்ல எந்த கிடையாது. இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது ஜன்னலை மேல விண்டோவை மேல ஏத்தி விட்டுருங்க. ஜன்னல்னு வந்து விண்டோ மேல ஏத்திருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடிக்கிற வெயில்ல விண்டோ மேல ஏத்திட்டு ஏசியை போட்டு வண்டியை ஓட்டுவீங்களா? கபிலன் ப்ரோ வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்பதான் கொடுத்துருக்கீங்க சான்ஸ். ரொம்ப நாளா இது ரெக்வஸ்ட் போடுவேன். அது ரொம்ப தேங்க்ஸ். இல்ல மன்னிக்கவும், அது காட்ட மாட்டேங்குது, இப்பதான் காமிச்சு கொடுத்தாச்சு. இல்ல என் ஃப்ரெண்டு வந்து பிடபிள்யூல ஒர்க் பண்றான், அவங்ககிட்ட வந்து சும்மா கேட்டேன், எப்படிடா போகுது உங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல பிடபிள்யூல ஒர்க் பண்றான், எப்படிடா சென்னையில தான் இருக்கான், கேட்டேன் எப்படிடா என்னடா அங்க நிலவரம், என்ன மாதிரிலாம் ஓட் காஸ்டிங் எப்படி எதுல போடுறாங்கன்னா, அவன் சொன்னா இந்த 30+ லேடிஸ் எல்லாம் இருக்காங்கடா எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேரு, அவங்க என்னன்னா வந்து டிவிகேல தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது ஏன்னு ரீசன் கேட்டோம்னா வந்து ஏன் மத்த கட்சி 2 பேரும் வந்து கொள்ளையடிச்சாங்களே, இப்ப புதுசா வந்து இவன் வந்து கொள்ளையடிச்சா என்ன ஆகுது, எல்லாரும் சாப்பிட்டு போனா நீ கொஞ்சம் இல்ல நீ வந்து கொஞ்சம் கொள்ளடிச்சிக்க